ஹாய் மக்களே, வணக்கம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மட்டன் கிரேவி தான் செய்ய போகிறோம். 2 கிலோ வச்சு செய்ய போகிறோங்க. வீட்டிலே குக் பண்ண போகிறோம். மறக்காமல் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். முழுசாக பார்த்தா தான் எந்த இடத்துல இன்க்ரீடியன்ட்லாம் சேர்த்துவான்றதை தெளிவாக தெரியும். கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ வாங்க வீடியோவில் போகலாம். ஸோ மக்களே, அடுப்பு பற்ற வச்சு பாத்திரத்தை வச்சாச்சு. கோல்டு வின்னர் எண்ணெய், பட்டை, பிரியாணி இலை, கிராம்பு, ஸ்டார் பூ, சோம்பு, வெங்காயம், கூடவே பார்த்தீங்கன்னா கறிவேப்பிலை. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பச்சை மிளகாய், ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட், தக்காளி, கல்லுப்பு, மட்டன், ஒரு மணி நேரம் வெயிட் பண்ணிங்கன்னா அப்படியே வந்துடும். ஆக்சுவலாக நாங்கள் பார்த்தீங்கன்னா மட்டனை குக்கரில் வேக வச்சு எடுத்துக்கிட்டோம். மட்டன் வேகிறது பார்த்திங்கன்னா ரொம்ப லேட் ஆகும் அப்படின்றதுனால ஸோ குக்கரில் பார்த்திங்கன்னா ஒரு 5 விசில் விட்டு எடுத்துக்கிட்டோம். மஞ்சள் தூள், மிளகாய் தூள், மல்லித்தூள், கறி மசாலா, மட்டன் மசாலா, ஸோ மட்டனில் இருந்த தண்ணிங்க இது. வேகட்டும் மட்டனு. நல்லா வேகட்டுங்க கொஞ்ச நேரம். கிரேவி பாருங்கள், காரசாரமாக பக்காவாக ரெடி ஆகிட்டு இருக்கு. ஸோ மட்டன் ரெடி ஆயிடுச்சு. கொத்தமல்லி தூவி விட்டு இறக்கிடலாம். மக்களே, அட்டகாசமாக பார்த்தீங்கன்னா மட்டன் கிரேவி செம்மையாக ரெடி ஆயிடுச்சு. கொத்தமல்லி தூவிட்டு அவ்வளோதான் இறக்கி வச்சாச்சு. ஸோ கடைசி வரைக்கும் வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வீட்டிலே குக் பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட் ஒரு புதிய வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். பாய் பாய்.